வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து இரண்டாம் குத்து பட ரிவ்யூ. இதை வந்து டைரக்ட் பண்ணது வந்து சந்தோஷ் பி ஜெயக்குமார். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் காமெடி ஹாரர் படம். இது வந்து டியூரேஷன் வந்து 120 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து 14 நவம்பர் 2020 இந்த தீபாவளிக்கு. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா சந்தோஷ் பி ஜெயக்குமார் வந்து வீராவாகவும், டேனியல் அனி போப் வந்து வாசுவாகவும், மீனாள் வந்து பேயாவும், ஹரிஷ்மா வந்து பூஜாவாகவும், அக்ரிட்டி சிங் வந்து பிரியாவாகவும், மொட்டை ராஜேந்திரன் வந்து சுவாமியாகவும் நடிச்சிருக்காங்க. ஸோ பட கதைக்கு போகிறதுக்கு முன்னால் இதை பார்த்தோம்னா இது வந்து இருட்டு அறையில் முரட்டு குத்து படம் தான் பார்ட் 2 சீக்வல். ஸோ அதே படம் மாதிரி தான் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் காமெடிஸும் ஹாரரும் இருக்கும். ஸோ அடல்ட் காமெடி படம் வந்து பிடிக்காதாக்கள் வந்து இந்த படத்தை பார்க்குறத தவிர்க்கலாம். ஸோ அதை ரிவ்யூ ஸ்டார்டிங்கில் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ பட கதைக்கு போனோம்னா வீராம் பாசும் சின்னலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீடுன்றபடியாக அவங்களும் நல்ல அடிக்கடி மீட் பண்ண கிடைக்கும். அதில் கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அவங்கள்ட்ட சில ஆக்டிவிட்டீஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட கேம்பஸ் ஆக்களும் சரி, சுத்தவர இருக்கிற ஆக்களும் சரி, அவங்களுக்கு கேன்னு தப்பாக நினச்சிருவாங்க. இதனாடி இவங்களை லவ்வர்ஸும் செட் ஆகாது, வெட்டிங்கும் தள்ளி போய் கொண்டிருக்கும். ஸோ அவங்கள வந்து முரட்டு சிங்கிள்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகி ஒரே மேடையில் வெட்டிங் நடக்கும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹனிமூனை செலிப்ரேட் பண்ணுறக்கோரம் பேங்குக்குள்ளே வந்து ரெண்டு கப்புள்ஸும் இருக்கிற மாதிரி பெரிய வீடும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் எல்லாத்தோடையும் இருக்கிற மாதிரி ஒரு வீடு புக் பண்ணிவிட்டு அங்கே போயிடுவாங்க. அங்கே ஆல்ரெடி செத்து போன ஒரு வெர்ஜின் லேடி கோஸ்ட் வந்து ஒரு வெர்ஜின் போய் கோரம் தன் ஆசையை தீர்த்து கொண்டு வரோம் கனகாலமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கும். அது தெரியாமல் தான் இவங்க அங்கே போய் இறங்குவாங்க. அங்கே போன அப்புறம் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்க விடாமல் அந்த பேயை வந்து இவங்களை குழப்பி கொண்டிருக்கும். இது அவங்க அந்த ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிடும். ஆனால் வைஃப்ஸுக்கு அது தெரியாது. ஸோ அவங்க வந்து நினச்சிடுவாங்க இவங்களுக்கு ஏன்னு சொல்லி. ஸோ அவங்கள விட்டுட்டு அடுத்த நாள் போகிற பிளான் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ சேம் டே நைட் வந்து பேய் வந்து இவியல் ரெண்டு பேரையும் பயமுறுத்திடும் சரியா. அப்போ தான் அவங்களுக்கு உண்மையான சிச்சுவேஷன் தெரிய வரும். ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணாங்களா இல்லையா, அதில் வந்து அந்த பேயை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த பேயிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் படத்தில் மிச்ச கதை. ஸோ இது வந்து ஓவரால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் காமெடி. அதோட அடல்ட் காமெடி ஜோக்ஸும் வந்து கணக்கு இருக்குது. ஸோ அதோட ஹொரரும் மிக்சிங்காக இருக்குது. ஸோ அடல்ட் காமெடி மூவி பிடிச்சாலும் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் மெட்டப்பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு படம் ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.